பொய்யலன் ஈசன் அறிவோடு நின்று அரிசறிவானே ஆழிபலம் கொண்டு அயன்மால் இருவரும் ஊழிபலம் செய்ய அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. பாடல் 1467 திருமந்திரத்தின் 5ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் நாணம் என்கிற தலைப்பில் இன்று சிந்திக்க உள்ளோம். நாணத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, நாணத்தின் மிக்க சமயமும் நன்றண்டு, நாணத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், நாணத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. இந்த நாணம் அப்படின்றது உண்மையை புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். இந்த நாண யோகம் அப்படின்றதுனா வெறும் வார்த்தை, அறிவு அப்படின்றது பட்டது இல்ல. தன்னை பற்றி, கடவுளை பற்றி, உலகை பற்றி ஒரு உண்மையான புரிதல் பெறுவது. நாணத்தின் மூலம் ஆன்மீக பயணம் பெறுவதுதான் முடிவடைகின்றது அப்படின்றாங்க. அப்ப இறைவனை அடைவதற்கு எந்த வழியில் சென்றாலும் அதில் நாணம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், புரிதல் இருக்க வேண்டும். அப்ப இறைவனை அடைவதற்கு செல்லக்கூடிய பாதையிலே மிக உயர்ந்த பாதையாக நாணமானது இருக்கின்றது, நாணப்பாதை இருக்கின்றது. அதை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இதுல மெய்யான அறிவை தேடுறது, புரிந்து கொள்றது, அல்லது அதை நடைமுறைப்படுத்துறது, இதுதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கான வழின்னு சொல்றாங்க. ஞான யோகத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லலாம். அதான் அப்ப முதல்வர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாணத்தை விட மேலான வழி உலகில் வேறு எதுவும் இல்லை அப்படின்றாரு. 2வது வரியில நாணத்தை முதன்மைப்படுத்தாத எந்த மதமும் சமயமும் நன்மை அமைக்காது. 3வது வரியில வேறு மார்க்கங்கள் நல்முக்தியை தராது. 4வது நாணத்தில் சிறந்த மனிதர்கள் எல்லாம் மனிதர்களுள் சிறந்த மனிதர் அப்படின்னு நாணத்தினுடைய இம்பாக்ட மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இன்று ஞானம் என்ற தலைப்பில் 8வது அத்தியாயமாக அதில் முதல் பாடல் திருமந்திரத்தின் 1467வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா, ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. ஞானத்தின் மிக்க அறிநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்று அன்று, ஞானத்தின் மிக்கவை நல்முத்தி நல்காவால், ஞானத்தின் மிக்கார் நரரில் மிக்காரே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து, ஞானத்தை விட மேலானதாக அறியப்படுகின்ற நெறிமுறைகள் என்று எதுவும் எந்த நாட்டிலும் இல்லை. ஞானத்தை மேலானது என்று எடுத்துக்கொள்ளாத எந்த சமயமும் நன்மையானது இல்லை. ஞானத்தை விட்டுவிட்டு இருக்கின்ற எந்த வழிமுறையும் நன்மையான முக்தி நிலையை கொடுக்காது. ஆதலால் ஞானத்தில் மிகவும் மேன்மை பெற்றவர்களே மனிதர்களில் மிகவும் மேன்மையானவர்கள் ஆவார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அருணை வடிவேல் முதலியார் இருக்கிற விளக்கத்தை பார்த்துருவோம். ஞானத்திற்கு மேலான ஒரு அறநெறி உலகத்தில் இல்லை. இருப்பதாக கருதும் சமயம் யாதேனும் உண்டாகுமானால் அது நல்ல சமயம் ஆகாது. ஞானத்தின் நீங்கிய எந்த சாதனங்களும் முடிநிலை முக்தியை தரமாட்டார். அதனால் ஞானத்தில் சிறந்தவர்களே மக்களும் சிறந்தவராவார் அப்படின்னு இதற்கான குறிப்பை கொடுத்துட்டு குறிப்பறை கொடுத்திருக்கிறாங்க. மேற்சரியை முதலியவற்றின் சிறப்புகளை இதுபோல மிக உயர்த்து கூறாமையால் அவையெல்லாம் ஞானம் வாயிலாக வீட்டிற்கு சாதனமாதல் அல்லது நேரே சாதனமாவன அல்ல என்பதும், ஞானம் ஒன்றே வீட்டிற்கு நேர்ச்சாதனம் என்பதும் பெறப்பட்டது. ஞானத்தால் வீடின்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என் கடவர், அஞ்ஞானத்தால்
உருவதுதான் பந்தம். உயர்மை ஞானத்தான் ஆனத்தால் அதுபோவதலர் கதிர்முன் இருள் போல அஞ்ஞானம் விட பந்தம் வரும் முக்தியாகும் என சிவஞான சித்தியிலும் இவ்வாறே வலியுறுத்தி ஓதினமை காண்க. ஞானம் மெய்யுணர்வு, அதாவது பொருளல்லவற்றை பொருள் என்று உணராது மெய்ப்பொருளை உணர்வு. இது பதி பசு பாசம் எனும் முப்பொருள்களின் இயல்பை அளவைகளாலும் பொருந்து மாற்றானும் நன்கு சிந்தித்து தெளிதலே உளதாவதாம். இதனையே வடமொழியில் தத்துவ ஞானம் என்பர். இம்மெய்யுணர்வானது சிவஞானமே என்பதையும் சித்தியார் மேற்குறித்த செய்யுளின் இறுதியில் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பர் என கூறி முடித்தது. உண்டி சுருக்கல், கொல்லாமை, புலல் உண்ணாமை, ஐம்பொறி அடக்கல், உயிர்கள் மாட்டி இரக்கம் முதலிய பொது அறங்களும் நித்திய நைமித்திக கர்மங்களாகிய சிறப்பறங்களும் ஞானத்தை உணரும் பக்குவத்தை உண்டாக்குவனவற்றி அவை தாமே ஞானமாய் நின்று வீட்டினை பயவா. ஆதலின் அவற்றையே ஞானம் என்றாயினும் ஞானத்தினும் மேம்பட்டன என்றாயினும் கூறுவார் உளராயின் அவர் கூற்று அறியாமையின் பார்ப்பட்டதாகும் என்பதனையே முதலிரண்டு அடிகளில் குறித்தார். அங்கனம் கூறுவோர் சமணரும் பௌத்தரும் ஆகிய அவைதிகரும் வைதிகருள் மீமாஞ்சகரும் ஆவர். ஆகவே அவரது மதங்களை உள்ளத்தில் கொண்டே இதனை கூறினார் என்க. அவருள் மீமாஞ்சகரையே மாணிக்க வாசகரும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார் என்று அருளி செய்தார். இடை இரண்டு அடிகளில் வந்த மிகுதியால் மிக்கவை செய்தாரை என்பதில் போல புறம்பாதலை உணர்த்திற்று. இதனால் ஞானத்து சிறப்பா கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஐயா அத்தனார் ஐயா வந்திருக்காரு. அதுல மெய்யுணர்வுதல் பத்தி 36வது அதிகாரத்தை பத்தி திருக்குறள் அடிக்கடி சொல்லுவாரு. அது குறித்து இன்னைக்கு வந்ததுல அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அம்மா கௌரியம்மா வாருங்களம்மா. நன்றி. மிக அருமை ஐயா. நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. மிக மிக அருமையா இருந்தது. அந்த லயனையாவோட விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூல திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1467. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நல்முத்தி நல்காவா, ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. No ethical path exists in the world other than jnana. That religion is not good which rejects jnana. Nothing yields liberation other than jnana. Those endowed with jnana outshine their fellow humans. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானத்தின் மிக்க, இன்னைக்கு தான் ஞானம் பார்க்குறோம். நம்ம ஞானம் ஆரம்பிக்குது இன்னையிலிருந்து. ஞானம் இப்போ நம்ம இறைவனை பற்றி கொண்டே இருந்த விஷயம் மாறிக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த திருவடின்றது மாறிட்டே இருந்தது. இன்னையிலேருந்து நமக்கு திருவடிங்கிறது மாறும். இது எப்படின்னா, நேராக இறைவனையே பற்றி கொண்டிருப்பது, நமக்குள்ளே இருக்கிற இறைவனையே பற்றி கொண்டிருப்பது தான் ஞானப்பாதை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம இதை மனதை தூய்மை பண்ணோம், இதை தூய்மை பண்ணோம், அகங்காரத்தை நீக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேர இறைவனையே, நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாருன்றது தெரிஞ்சு அந்த இறைவனையே பற்றி கொண்டு அந்த நிலையிலேயே நம்ம இருக்க பண்ணுறது தான் அந்த ஞானம். அது அந்த ஞானத்தினால ஆராய்ந்து அறிந்து உணர்கிற விஷயமும் வரும். இதில் முக்கியமாக நான் பார்க்குறது இந்த விழிப்புணர்வு தான், அவேர்னஸ்ஸு. அதுதான் இறைவனோட திருவடியாக, இங்கே நமக்குள்ள இறைவனோட திருவடியாக, பேரறிவாக பெருங்கருணையாக நமக்குள்ள இருக்கிற இறைவன், அவரையே நேராக போய் பற்றி கொண்டு, நமக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது எப்படி நமக்குள்ள இருக்கிறாருன்னு ஆராய்ந்து அறிந்து நம்ம அவரை போய் பற்றி கொள்வது. தான் பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு அந்த இறைவனை பற்ற நமக்கு அது கை சேரும். நமக்குள்ள இப்போ இறைவன் இருக்கார் இல்லையா, அவரையே பற்றி கொண்டிருப்போம். அப்படிங்கிறது தான் ஞானப்பாதை. நேராக நமக்குள்ள இருக்கிற இறைவனையே பற்றி கொள்வது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை.
இந்த ஞானம்ங்கிறது வந்து புத்தக அறிவாகவோ இதுவாகவோ வராது. அவங்களுக்குள்ள இருக்க அந்த விழிப்புணர்வுனால வர்றது. அதுல வந்து உண்மைதான் இருக்கும். ஒரு விஷயம் செய்றோம்னா அதுல உண்மை இருக்கா? அன்பு இருக்கா? ஐயா கூட ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதுல அ அதுல வந்து அகிம்சை இருக்கா? இப்படி எல்லாமே பார்ப்போம். அந்த அ உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, அ ஏதோ நான் அறிவுலருந்து செய்யும்போது எனக்கு இஷ்டம், என் மனதிலருந்து செய்யும்போது, அதாவது புலன் வழியா அது அவேர்னஸுக்கும் நம்ம அதாவது கேக்குதுங்களாய்யா நான் பேசுறது? கேக்குதுமா, இப்ப கேக்குது. ஆ. நம்ம புலன் வழியா நம்ம செய்ற ஒரு விஷயமும் நம்ம அது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றது அந்த இங்கிலீஷ்ல. இப்ப விழிப்புணர்வா இருக்கிறது வந்து அவேர்னஸ். நம்ம கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நம்மளோட ஒ அ அதாவது விழிப்பு நிலையில செய்றது தான் கான்ஷியஸ்னஸ். விழிப்பு உணர்வா செய்றது அவேர்னஸ். நீங்க விழிப்பு நிலையில என்னன்னா, உங்க புலன் என்ன சொல்லுதோ, உங்க மனம் என்ன சொல்லுதோ, அந்த அறிவு என்ன சொல்லுதோ, அதுபடி நடக்கிறது. ஆனா, நீங்க உள்ள உள்ள இருந்து அந்த விழிப்புணர்வோட செய்யும்போது ஞானம் பிறக்கும். ஏன்னா, அது ஆராய்ந்து அறிந்து, அது யாருக்கும் தொந்தரவும் இல்லாம இருக்குதா? அதுல உண்மை இருக்குதா? அதுல அன்பு இருக்குதா? அப்படின்னு பார்த்து தான் அந்த ஞானம் நமக்கு வரும். அதனால அத விட அறநெறி நாட்டில் இல்ல. அது வந்து சிவத்தோட ஞானம் அது. அதுல கண்டிப்பா அன்புன்றது இருக்கும், அகிம்சைன்றது இருக்கும், சத்தியம்ன்றது இருக்கும். இது இல்லாம இப்ப நான் இறைவன பார்க்க போறேன். கோயிலுக்கே பக்தி மார்க்கத்திலே நம்ம இருக்கிறோம்னாலும், இறைவன நான் கோயில்ல போய் கும்பிடுறேன்னாலும், நான் இறைவன பார்க்கணும், நான் எல்லாரையும் அடிச்சு புடிச்சு தள்ளிட்டு நான் போய் போனேன்னா, அங்க ஞானம் இல்ல, விழிப்புணர்வும் இல்ல. என்னால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் அன்ப கொண்டு தான் நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஞானமும் எல்லா இடத்துலயும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். நம்ம வந்து பக்தி இதெல்லாம் கடந்து வரும்போதே நம்மளோட விழிப்புணர்வும் நெறையா அ நமக்குள்ள வரும்போது, இங்க அந்த அறநெறியில தான் நம்ம நிப்போம். ஏன்னா, அது சிவத்திலிருந்து வர ஞானமா இருக்கிறதுனால, சிற்றறிவிலிருந்து வராத ஒரு அறிவா இல்லாம, பேரறிவிலிருந்து வரும்போது, அதுல அன்பும், உண்மையும், கருணையும் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஞானமாக இருக்கும். அதனால அத விட அறநெறி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றத சொல்றதா பார்க்கிறேன். ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. அம் அதுதான் ஐயாவும் சொன்னாங்க. எல்லாருமே அந்த சமயம் அதுதான். அது இல்லாம நீங்க ஒரு சமயம்னு சொன்னீங்கன்னா, அது சமயம் அது ஒரு சமயமா ஒரு முழுமையான சமயமாக இருக்காது. அதுல இறைவனோட ஞானம் இருக்கணும். ஞானத்தின் மிக்கவை நல்முத்தி நல்காவாம். அது இறைவனோட எனக்கு இது திரும்ப திரும்ப சொல்ற மாரி தான் இருக்குது. இறைவனோட ஞானம் தான். அந்த அவேர்னஸ்லேருந்து வர ஞானம் தான் உங்களுக்கு நல்முத்திய குடுக்கும். ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. நரன்னா மனிதன், நரர்னா மனிதர்கள். அந்த மனிதர்கள்ல ஞானத்தோட இருக்கிறவங்க உயர்ந்தவர்கள். அதாவது உயர்ந்தவர்கள் ஏன்னா, அவங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்கும். எம்பத்தி இருக்கும். அ கருணை இருக்கும். இன்னொருத்தவங்களோட நிலை புரியும். அவங்க எந்த நிலையிலேருந்து அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது புரியும். அன்பு இருக்கும், உண்மை இருக்கும். இது எதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா, அது சிவன் ஞானம்ங்கிறதுனால, உங்களோட சிவத்திலிருந்து வர ஞானம்ங்கிறதுனால, இது எல்லாமே நமக்கு புரிய வரும். எல்லாருக்குள்ளேயுமே சிவம் இருக்கிறாரு. நம்ம அத உணர்றது மட்டும் தான் எப்படி அந்த அ சூரியன் வந்து வ மே மேகம் வந்து கொஞ்ச நேரம் மறைச்சிட்டு இருக்கிற மாரி தான். சூரியன் நல்லா பிரகாசமா வந்துச்சுன்னா, அந்த மேகமெல்லாம் காணா போயிரும். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்க அந்த சிவம் வந்து வெளிய வர வர உங்களுக்குள்ள அந்த ஞானம் பிறக்க தான் செய்யும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது லயன் மூவி பார்த்துருக்கீங்களால? லயன் கிங் மூவில அந்த ஒரு குட்டி சிங்கம் இருக்கும். அந்த குட்டி சிங்கம் வந்து அவங்க அப்பா அங்க பெரிய சிங்கம் சொல்லியிருக்கும், அந்த ஏரியாக்கெல்லாம் போக்கூடாதுன்னு. ஆனா, அது அது ஃப்ரெண்ட கூப்பிட்டு போயிடும். போயிட்டா அங்க ஹைனாஸ் இருக்கும். அந்த அந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து அந்த குட்டி சிங்கத்த வந்து தாக்குறதுக்கு வரும். கொல்றதுக்கு வரும். அப்ப வந்து அ அது சிங்கம் தான். ஆனா, அது ரொம்ப பேபி சிங்கம், குட்டி சிங்கம். அதால அத கர்ஜிக்க தெரியாது அதுக்கு. அது பண்ணி பண்ணி பார்க்கும் ஒரு பூனைக்குட்டி கத்துற மாரி தான் இருக்கும். அதுதான் நாம. நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த ஆணவம், கன்மம், மாயைன்ற இந்த மிருகங்கள்ட்ட இருந்து நம்மளால அ வெளிய வரவே முடியாது. ஏதாவது ஒண்ணு மனது புடிச்சு இழுத்துரும். நம்மளோட ஈகோ புடிச்சு இழுத்துரும். அந்த மாதிரி இந்த மிருகங்கள்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இந்த குட்டி சிங்கம் மாரி தான் கஷ்டப்பட்டு கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா, நமக்கு அந்த இதுல வந்து என்ன வரும்னா, இந்த மாரி அந்த கடைசி நேரத்துல என்ன ஆகும்னா, அவங்க அப்பா சிங்கம் வந்து ஒரே ஒரு கர்ஜனை பண்ணுவாரு.
எல்லாரும் போயிடுவோம், எல்லா மிருகங்களும் ஓடி போயிருங்க. அது மாதிரி நமக்குள்ள தான் அந்த அப்பா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கர்ஜனை பண்ணாருன்னா, அவர் ஒரு பேரொளிய நம்மகிட்ட காமிச்சாருன்னா போதும், இந்த ஆணவம், கண்வம், மாயை எல்லாமே நீங்கிடும். அது நமக்குள்ள எப்படி இருக்கிறாருன்னா, விழிப்புணர்வா இருக்கிறார். நமக்குள்ள நானுன்ற அந்த இருப்பு நிலை இருக்கு இல்லையா, அவராதான் அவர் இருக்கிறாரு. நம்ம அதை பற்றி கொண்டு இருக்க நம்மளும் இறைவனை போய் சேர முடியும். இதுதான் நான் ஞான பாதையா பார்க்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. நன்றி கௌரிம்மா. இன்றைய மந்திரம் வந்து 1467. நம்ம ரத்னாயா வாசிச்சது, கௌரிம்மா சொன்னது எல்லாமே கேட்டோம். இதுல நம்ம ஒரு முறை தெளிவுக்காக வேணா நான் வாசிச்சுக்கிறேன். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா, ஞானத்தின் மிக்கார் நரனின் மிக்காரே அப்படின்னு ஒரு 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 ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை வந்து நம்ம இத பெட்டரா விளக்கக்கூடியவங்க அர்த்தநாரியா மட்டுமா தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மிக்கா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு வேலையை வந்து இந்த இடத்துல செய்யுது. எந்த இந்த 4 வரியில இந்த மிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கிட்டத்தட்ட 5 தடவை வந்திருக்கு. முதல் வரியில ஞானத்தின் மிக்க அறநெறி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தாப்புல ஞானத்தின் மிக்க சமயமும், அப்போ அந்த இடத்துல அறநெறி அப்படின்னு நாட்டில்லை அப்படின்னு சொல்றாரு. நாட்டில் இல்லைன்னு சொல்லல, நாட்டில்லை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லது இல்ல, நன்றன்று அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரியும், நல்லதல்ல. அப்போ ஞானத்தை அந்த இடத்துல ஞானத்தை தாண்டிய அப்படிங்கிற ஒரு பொருள்ல சமயம் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஞானத்தை கொண்டாடாத, ஞானம் பற்றி பேசாத, ஞானத்தை குறிக்கோளாக கொள்ளாத சமயமும் நன்றில்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப எளிதா புரியக்கூடிய ஒரு வரியா இருக்கும். அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு வரி சொல்றாரு, ஞானத்தின் மிக்கவை முத்தி நல்காவா அப்படின்றது. இதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய ஒரு புரியக்கூடிய ஒரு வார்த்தை தான், நன்முத்தி நல்காவா. அப்போ அந்த முக்தியில வந்து நம்ம விதவிதமான முக்தி பார்த்திருக்கோம். அப்போ அதுல வந்து நன்முக்தி, முக்தியே பெரிய விஷயம் நமக்கு, அதுல நல்முக்தி நல்காவா அப்படின்னு இன்னொரு அதுல கூட ஒரு கிளாசிபிகேஷன் வந்து வச்சு நமக்கு சொல்றாரு. அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது என்ன, ஞானத்தின் முக்தி நல்முக்தி நல்காவா அப்படின்னா அந்த நன்முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த சாலோகம், சாமீபம், சாயுஜ்யம், சாரூபம், அந்த 4 விஷயம் தாண்டி இருக்கக்கூடிய என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த நன்முக்திக்கு உண்டான பொருள் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு 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 தன்மை, அதுதான் அந்த நன்முக்தி. நம்ம சாலோகம்ல இருக்கிறோம், சாமீபம்ல இருக்கிறோம், சாரூபம்ல இருக்கோம், சாயுஜ்யம்ல இருக்கோம், இதெல்லாம் வந்து உடல் தாண்டிய விஷயம். நம்ம முயற்சி செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடலோடு இந்த பஞ்சபூதங்கள் இணைந்த இந்த ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து அடையக்கூடிய ஒரு ஒரு தன்மைதான் அந்த நன்முக்தி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதை விட பெரிய விஷயம் இல்லை. அப்ப என்ன நிறைவு, அந்த அந்த பேரறிவோடு நாம் இருக்கிறோம், அந்த பேரறிவோடு இணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த நன்முக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் சொல்றாரு, மிக்கார் நரரின் மிக்காரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நரர் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தோடு இருப்பவர்கள்.
அப்ப நான் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த உடலோடு அப்படின்னு சொன்னா இது நான் சொல்ற விஷயம் இல்ல, திருமூலர் நமக்கு குறிப்பு காட்டி கொடுக்குறார். அப்போ அவர்களில் மிக்காரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 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 இதுல இன்னொரு குறிப்பு வேற இருக்கு. என்ன குறிப்பு அப்படின்னா, எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். உயிராக பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் முக்தி கிடைக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நமக்கு பசுவுக்கு முக்தி கொடுத்ததை பார்த்திருக்கோம், பன்றிக்கு முக்தி கொடுத்ததை பார்த்திருக்கோம், குரங்குக்கு முக்தி கொடுத்ததை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய முக்தி பெற்ற உயிரினங்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த 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 அதை தாண்டி இந்த நரரில் மிக்காராக இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை பெற்றவர்கள் அடையக்கூடிய முக்தி நன்முக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். அப்போ எடுத்துட்டு வரும்போது இந்த 6 அறிவு பெற்ற இந்த மானிட பிறப்பில் கிடைக்கக்கூடிய சாத்தியம்தான் இந்த நன்முக்தி. அப்ப அங்கெல்லாம் முக்தி கிடைச்சது, அப்ப அவங்களுக்கு முக்தியில முக்திதான். அதனினும் மேலான நிலையை பெற்று நம்ம வந்து அதற்கு அடுத்த நிலை ஒரு 3 அறிவு ஜீவனா இருக்கிறது முக்தி கிடைச்சுன்னா அது பின்னாடி பிறக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான 4 அறிவு ஜீவனாக மாறும். அப்ப அங்கிருந்து அடுத்த போவோம். அப்ப இந்த மாதிரி படிப்படியா போவோம். எது வரைக்கும் போவோம்? இந்த நன்முக்தி நிலை வரைக்கும் போவோம். அப்ப நம்ம 6 அறிவு பெற்ற ஜீவன் எப்போ எது என்ன ஆகும்? முக்தி கிடைக்கும். ஜீவன் முக்தர்னு சொல்றோம். ஜீவன் முக்தர்னு சொல்லும் போது திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சாமி எல்லாம் போய் மாட்டிப்போம். மாட்டிட்டு அங்கிருந்து அவங்க இறைவனுடைய வேலையை செய்வதற்காக நம்ம வந்து மீண்டும் பிறப்பெடுக்கலாம், இல்ல இறையோடு காலத்தோடு ஒன்று இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. நான் எனக்கு இறப்புங்கிற விஷயமே கிடையாது. வள்ளலார் சொன்னதுதான் இது. நம்ம வந்து சாகாவரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இறப்பற்ற நிலை இதுதான். இது இந்த உடம்பே வந்துடும். இது வந்து நான் சொல்ற மாதிரியே உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த உடலை பத்தின பிரக்ஞையே இல்ல, அது வாட்டுக்கு இருக்கட்டும், இருந்தா இருப்போம், இல்ல போறோம், நான் அங்க இருக்க போறேன்னா இங்க இருக்க போறேன்னா அதெல்லாம் இல்ல. ஏன்னா நான் தான் சிவம். அதுதான் இந்த யோகத்துல நம்ம பார்த்துட்டே வந்தோம். எல்லாமே யோக நிர்வாணம்னு சொன்னாரு போன மந்திரத்துல. அப்ப அதுவும் ஒரு படிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதிலிருந்தும் துறந்து வருவது. அப்ப எல்லாத்துல இருந்தும் துறந்து வந்து எங்கதான் நிற்போம் அப்படின்னா அந்த ஞானத்துலதான் நிற்போம். அந்த ஞானத்தினுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா அந்த நன்முக்தி நிலை. அந்த நன்முக்தி நிலை என்ன அப்படின்னு கேட்டா இந்த இறையாகவே நின்று இருக்கக்கூடிய ஒரு புரிதல், ஒரு உணர்வு, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. நான் தான் சிவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதான் ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. அப்ப இந்த முதல் வரியில சொல்ற நாட்டில்லை அப்படின்னு, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை அப்படின்னா நாட்டினில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அநேக உரையாசிரியர்கள் வந்து நமக்கு பொருள் கொடுத்திருக்காங்க. அது தவறு கிடையாது. நாட்டினில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்னொன்னு நாட்டில்லை அப்படின்னா நாட்டத்தில் இல்லை. அது ஒண்ணுதான் நன்முக்தியை தரக்கூடியது. அதை தவிர வேற நாட்டமே இல்லை. ஏன்னா அந்த இடத்தும் நாட்டம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நாட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப நாட்டில்லை அப்படின்னா நாட்டத்தில் இல்லை, நாட்டினில் இல்லைங்கிற மாதிரி நாட்டத்தில் இல்லை. அப்ப அந்த 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 ஞானத்தோடு நிற்கக்கூடிய அதை தவிர அந்த அறநெறியில நிற்கிறத தவிர வேற விருப்பம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்மால் இந்த நன்முக்தியை பெற முடியும். நல்காவா அப்படி இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பொருள். இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆனா நான் சொல்லது ஒரு வார்த்தை ஆரம்பிச்சேன். என்ன ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த மிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்த்தோம். இந்த மிக்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆழ்ந்த பொருள் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மிகுந்த அப்படிங்கிறதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நன்றி அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து சொன்னோம்னா மிக்க நன்றி, உங்களது உதவிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல அது வந்து மிகுந்த அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும். அப்ப இந்த இடத்துல அதை பார்க்கலாம். ஞானத்தின் மிகுந்த அறநெறி நாட்டில்லை. அப்ப அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பொருள் வரும். ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றில்லை. அப்ப இந்த இடத்துல எதிரில வந்து அந்த
இதுல ஞானத்தை தாண்டிய அறநெறி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல ஞானத்தை மிக்க அதை தவிர இன்னொரு பொருள்ல புரிஞ்சுக்கலாம். ஞானத்தின் மிக்கவை அப்படின்னு வரும்போது அதை தாண்டிய அது 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 வல்லாத ஒன்று நன்முத்தி நல்காவா அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்னும் அந்த இடத்துல வருது. அப்ப மிக்கார் அப்படின்னா அது யாரு? அது மிஞ்சியவர்கள் அப்படின்ற ஒரு பொருள். அப்ப இந்த இடத்துல நரனின் மிக்காரேனா உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப பாருங்களேன், ஒரு 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 வார்த்தைக்கு எவ்வளவு பொருள் இருக்கு. நமக்கு இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்டு உள்ள வச்சுட்டு அதுல விளையாடி இருக்கார், சிலம்பு விளையாடி இருக்கார். நம்மளால இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. திருப்பி திருப்பி வாசிக்கணும். ஒரு தடவை வாசிக்கும் போது எப்படி திருமந்திரம் ஒரு பொருள் தருமோ அந்த மாதிரி இந்த மிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு இடத்துலயும் வேறு 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 பொருளை தரும். இது ரொம்ப சிக்கலான மந்திரம். ரொம்ப எளிதா நம்மளால கலந்து வந்துடவே முடியாது. திருப்பி திருப்பி வாசிக்கணும். இந்த மிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஜாலத்தை காட்டும். ஒரு பொருளை தரும். நீங்க ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இந்த மிக்கால இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச அத்தனை பொருளையும் உள்ள வச்சு பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கும் ஒரு பொருள் தரும். நம்ம ஒரு 2 பொருளே பார்த்துட்டோம் இந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி இத மீண்டும் மீண்டும் வாசிச்சு பாருங்க. ஒரு தடவையும் ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர ஜாலம் மாதிரி இருக்குது இந்த மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இதனோட மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போதுதான் புரியும். ஒரு சில நேரம் எனக்கு இந்த மந்திரம் ஐ திங்க் 2வது வாசிக்கையோ 3வது வாசிக்கையோ நினைக்கிறேன். இது மீண்டும் மீண்டும் என்னுடைய ஆழ் கனவு தூக்கம் நிலையில இந்த மந்திரம் மீண்டும் மீண்டும் எனக்குள்ள வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு சில நாட்கள் என்னால கடந்து செல்ல முடியாத ஒரு மந்திரமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு உண்டான பொருளை அவர் வேறு வேறு கோணங்கள்ல எனக்கு இருக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு சிலது நான் உங்களுக்கும் பகிர்ந்திருக்கேன். அற்புதமான மந்திரம். மீண்டும் இத்தகைய ஒரு ஜாலத்தை எல்லோருள்ளும் நிகழ்த்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக அருமை. நல்லா ஆழமான பார்வையா இருந்தது. நிறைய சிந்திக்க தோன்ற விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிங்கம்மா. இசக்கி ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. மியூட்ல இருக்கு, எடுத்துட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல் இருக்குல்ல, அது மிக பெரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த பெரிய விஷயத்தை விளங்கி கொள்வதற்கு அருணகிரிநாதர் சொன்னது என்னன்னா, சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லும் போது, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னுவாரு. அந்த இடத்துல அம்மா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி. அம்மா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு ஒன்னு அர்த்தம். அம்மா பொருள், அதனுடைய பெரும் பொருளை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, வள்ளலாருடைய பிள்ளை சிறுவிண்ணப்பம்னு ஒரு பகுதி இருக்கும். அதுல ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. முதல்ல சரியை ஓர் நான்கும் அப்படின்னு சரியை தொடங்குவாரு. தொடங்கிட்டு அப்புறம் கிரியை ஓர் நான்கும், அங்கெல்லாம் அடைமொழியே சொல்ல மாட்டாரு. ஆனா யோகத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, சாற்றிடும் யோகம் ஓர் நான்கும், அந்த யோகத்துக்கு அடைமொழி கொடுப்பாரு. சாற்றிடும் யோகம் ஓர் நான்கும் அப்படின்னுவாரு. ஆனா இந்த ஞானத்துக்கு மட்டும் என்ன சொல்லுவாருன்னா,
பெரியதோர் ஞானம் ஓர் நான்கும் அப்படின்னு. இந்த ஞானத்துக்கு மட்டும் பெரியதோர் ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக அந்த ஞானம் அப்படிங்கிறது மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஞானத்தை அடைந்தவர்கள் தான் பெரியவர்கள். இதுல முதல்ல பெரியதாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல மிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு 4வது வரியில. அப்புறம் மிக்கார் அப்படிங்கிறது பெரியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மிக்கார் அப்படிங்கிறது வரும். ஆனா இந்த மிக்க அப்படிங்கிறது கிருத்திகா சொன்ன மாதிரிதான் இடத்துக்கு இடம். இந்த மிக்கங்கிறதுக்கு பொருளை நம்ம எங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம்னா, ரத்னா சார் ஒரு திருக்குறளை சொன்னாரு, அதை கொஞ்சமா சொன்னாரு. அது முதல்ல ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, அதனுடைய பயனை நாம் அடைவதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நிதானமா இருக்கணும். நிதானம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? பொறுமை அப்படிங்கிறது. இந்த பொறுமையை தான் யோகத்துல தாரணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அததான் 16வது அதிகாரத்துல பொறை உடைமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த பொறை உடைமை இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே ஞானத்தை தருவதுதான். அதுல ஒரு திருக்குறள் 10வது திருக்குறள் என்ன சொல்றதுன்னா, இந்த விரதம் இருக்கிறாங்கல்ல, சாப்பிடாம விரதம் இருக்கிறது, அப்படி விரதம் இருக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க தான். ஆனா அவர்களை விடவும் பெரியவங்க இருக்கிறாங்களாம். யாரு அப்படின்னா, தன்னை யார் ஒருவர் ரொம்ப கடுமையா திட்டுறாங்களோ அந்த இன்னாச்சொல், அந்த சொல்ல பொறுத்துக்கிறாங்க பாருங்க, அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறவங்களை விட பெரியவங்களாம். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு திருக்குறள்ல வரும். அதனால நம்ம பொறுமையா இருக்கிறது தான் ரொம்பவும் சிறப்பு. அதுதான் பெரிய ஞானமே. பொறுமையாக இருப்பது, அமைதியா இருக்கிறது, அப்புறம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதே வெளியில தெரியாம சிந்திக்கிறது. இந்த திருக்குறள்ல பொறை உடைமையில 8வது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை. இந்த மிகுதியால் மிக்கவை அப்படிங்கிறது என்னன்னா, மிகுதியால் அப்படின்னா செருக்கு மிகுதியால் அப்படின்னு அர்த்தம். மிக்கவை அப்படின்னா மிகுதியான தீமை செய்தவர்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை. அப்படி செருக்கினுடைய கூடுதலால் அப்புறம் கூடுதலான தீமையை செய்தவர்களை என்ன பண்றது அப்படின்னா, தான் தம் தகுதியால் வென்று விடல். தான் தம் தகுதியால் வென்று, அதுக்கப்புறம் வென்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, வென்று விடல். மற்றவங்க தான் சொல்லணும், நம்ம வென்றோம்ங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் அந்த இடத்துல விடல் அப்படிங்கிற வார்த்தையும் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பாரு. அதனால நம்ம பொறுமையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சிந்திப்பது, எந்த செயலை செய்தாலும் இறைவன் நம்மை இதை செய்யுமாறு பணித்திருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்பர் பெருமான் சொல்லுவார்ல, என் கடன் பணி செய்து இருப்பதேன்னு சொல்லல, கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் இருக்கும், கிளாஸ். அந்த கிளாஸ்ல காஃபி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கிளாஸ் சொல்லாது என்னாலதான் நீ காஃபி குடிக்கிற அப்படின்னு. அந்த கிளாஸ் சொல்லாது. அப்படி சொல்லாம, அது ஜடப்பொருள். ஆனா நம்ம அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் நம்ம பணியை செய்து அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது தான் அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த ஞானம் உடையவர்கள் தான் மனிதர்களில் பெருமை உடையவர்கள். அந்த கடைசியில மிக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, பெருமை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஞானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்.
ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிறது இனிஷியலா நூலறிவு, தொடக்கத்துல நூலறிவா வரணும். ஆனா அதுக்கப்புறம் தான் அது வாலறிவா வரும். அதாவது கற்றதனால் ஆய பயனென்கொள் நற்றால் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு அந்த வாலறிவு உடையவர்கள் தான் ஞானம் உடையவர்கள். இந்த ஞானம் உடையவர்களை ஏன் மிக்கார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் எல்லோருமே அந்த ஞானம் உடையவர்களை இறைவன் இருக்கக்கூடிய இடமாக கருதி, இறைவனாக கருதி அவர்களை வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள் அப்படிங்கிறது தான். இப்ப இன்னைக்கு நம்ம ராம் சூரத்குமார் அவரை நம்ம போய் வணங்குறோம், விசிறி சாமியார்னு சொல்லி வணங்கிட்டு தான் இருக்கோம். ரமணரை வணங்குறோம். அது மாதிரி நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையுமே நம்ம வணங்கிட்டு தான் இருக்கோம். அவங்கதான் ஞானத்தில் மிக்கவர்கள். அதனாலதான் நரர்களில் மிக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வணங்கக்கூடிய, வாழ்த்தக்கூடிய, வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் உரியவர்களாக நம்ம ஆவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்த்துவதையும் வணங்குவதையும் நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஞானத்தினுடைய அடையாளமே. அதனால நம்ம அது மாதிரி கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் திருவாசகத்துல ஒரு பாடல். அது மெய் உணர்தல் அப்படின்னு இருக்கும். திருச்சதகம் அப்படிங்கிறது, சதகம்னா 100 பாட்டு. அதுல 100 பாட்டு இருக்கும். அதுல முதல் பாடல், மெய்தான் அரும்பி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு, விரையார் கழல்னா வாசனை உடைய திருவடி அப்படின்னு அர்த்தம். மெய்தான் அரும்பி உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து, மெய்தான் அரும்பி உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய செய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே, கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. அற்புதம். உங்களோட விளக்கங்களும் சரி, அறிவுரைகளும் சரி, உண்மையா எல்லாருக்கும் தேவைங்க ஐயா. பாக்கியங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாங்க வெந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1467வது திருமந்திரம் ஞானம். திருமந்திரம். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நாரரின் மிக்காரே. உண்மை பொருள் அறியும் மெய்ஞானத்தை விட மேலான தரும அறவழி நாட்டில் வேறு இல்லை.
ஞானத்தை விட உயர்ந்ததான சமயமும் நல்லதல்ல. ஞானத்தை விட உயர்ந்தது என்று சொல்லப்படும் எதுவும் பேரின்பம் தராது. ஞானத்தில் உயர்ந்தவர்கள் மனிதர்களில் மிக உயர்ந்தவராகவும் ஆவர். அறநெறி நன்மார்க்கம், அறவழி தர்ம நெறி, சமயம் வழிபாட்டு முறை, முத்தி பேரின்பம், நரர் மனிதர். கழக வெளியீட்டில் திருவடி உணர்வாகிய ஞானத்தின் மிக்க பிறப்பு அறுப்பதாகிய அறநெறி எந்நாட்டினும் இல்லை. ஞானத்தின் வேறான சமயமும் இம்மை உம்மை அம்மை என்னும் மூவிடத்து நன்மையுள் ஏதும் தருவதென்று. அதனால் அக்கோட்பாடு நன்மையும் ஆகாது. ஞானத்திற்கு புறம்பாய் உள்ளவை நல்ல வீடு பேச்சினை தாரா. சிவஞானத்தார் சிறந்தோர் மாந்தரில் சிறந்தோராகிய அந்தன் மெய் அடியார் ஆவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நல்ல விளக்கம். மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? கேட்கலாம். கருத்து இருந்தாலும் சொல்லலாம், உங்களோட புரிதலையும் சொல்லலாம். ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா, செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி வித்யாமா, நன்றி ஐயா. மிக நிறைவு சொல்லுவோம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யார் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்ற திருமலரின் கூற்றிக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.